கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சாலமோனின் நீதிமொழிகள், அதில் 8ஆம் அதிகாரம், அதில் 34ஆம் வசனம். நீதிமொழிகள் 8:34, அதன் பின்பகுதி, கடைசி பகுதி. எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் நீதிமொழிகள் மூலமாக, சாலமோன் நீதிமொழிகள் மூலமாக நம்மகிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுகிறார் என்றால், பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள்? நம்ம எல்லாமே பாக்கியவான்கள் தான். பாக்கியவான்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவங்க, படைக்கப்பட்டவங்க. ஆனா அதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் அதில் கொடுத்திருக்கிறார். எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன். நம்ம உலகத்தின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோமா, இல்லை தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோமா? நம்மளா நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்காக கர்த்தர் இன்றைய தினம் அழைக்கிறார். தேவன் இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருக்கிற தேவன். தேவன் பேசாமல் இருக்கிற தேவன் கிடையாது. தேவன் நம்மிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒருவேளை நீங்க ஆலயத்துக்கு போகும்போது வசனங்கள் மூலமாக பேசுகிறார், பாடல்கள் மூலமாக பேசுகிறார், ஜெபத்தின் மூலமாக பேசுகிறார். ரோட்டில் நடக்கும்போது முன்னால் போகிற காரில் இருக்க எழுதியிருக்க வசனங்கள், ஆட்டோவில் எழுதியிருக்க வசனங்கள், பஸ்ஸில் எழுதியிருக்க வசனங்கள், அநேக காரியங்கள் மூலமாக தேவன் நம்முடன் இடைவிடாமல் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். எதுக்காக நம்முடன் பேசிக்கொண்டே இருக்கிறார்? மகனே, நீ போகிற பாதை சரியில்லை, நீ இந்த இந்த பாதையில் போனால் இந்த மாதிரி உழுந்து போவ, இந்த கடலில் மாட்டுவ, தொழிலில் ஏமாந்து விடுவ, வேலை பார்க்கிற இடத்துல ஏமாற்றப்படுவ, குடும்பத்தில் ஏமாற்றப்படுவ அப்படின்னு தேவன் நம்மகிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ நிறைய நேரங்கள் நமக்கு நான் தொழில் பண்ணேன், ஏமாந்து போனேன், கூட இருக்கவங்க எல்லாமே என்னை ஏமாத்திட்டாங்க, வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லை, எல்லாமே என்னை ஏமாத்துறாங்க, நான் இவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் வேலை பார்த்தேன், தொழில் பண்ணேன், ஆனால் பயங்கர கடலில் இருக்கேன், என் உடல் நல்லா சரியில்லை, நான் எதை சாப்பிட்டாலும் ஒத்துக்க மாட்டேன், நான் என்ன பண்ணாலும் நான் ஃபெயிலியராக தான் இருக்குது அப்படின்ற போது நம்ம கடைசியாக தேவன்கிட்ட வருவோமா? ஆனால் நம்ம செய்யும் போதே தேவன் நம்மகிட்ட சொல்லுகிறார், வேண்டாம், இதை செய்யாத, இதை சாப்பிட்டா உனக்கு இந்த உடம்பு சரியில்லாமல் போகும், இதை பண்ணால் இது நடக்கும் அப்படின்னு தேவன் நம்மகிட்ட சொல்ல வல்லவராக இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். அன்றைய நேரத்தில் நம்ம அவர் சொல்கிறத ஆலோசனையை நம்ம கேட்பது கிடையாது. ஏன்னா ஏசாயால பார்க்குறோம், அவர் ஆலோசனை கர்த்தர், அவரோட நாமங்களில் ஆலோசனை கர்த்தர் இருக்கு. அப்போ அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிற தேவன். நீங்கள் கேட்கல சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அநேக நேரத்தில் நம்ம கேட்காதனால நம்ம அவர் சத்தத்தை கேட்பதே இல்லை. அந்த ஃப்ரீக்குவன்சியை நம்ம எழுந்து விடுகிறோம். அதான் பிரச்சனை, நமக்கு பிரச்சனை. ஆனால் தான் தேவன் சொல்றார், எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ வாழ்க்கையில் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணுமா, ஜெயம் கொள்ளும் வாழ்க்கை வாழணுமா, நோயற்ற வாழ்க்கை வாழணுமா, நம்ம தொழிலில் ஜெயமாக இருக்கணுமா, படிப்பில் நல்லா இருக்கணுமா, வேலை பார்க்குற இடத்துல உயர்வு கிடைக்கணுமா, எனக்கு கணவன் மனைவி உறவில் நல்லா இருக்கணுமா, என்னவா இருந்தாலும் தேவனுக்கு செவி கொடுக்கும் பொழுது நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். கர்த்தர் நம்மளை அதற்காக அழைத்திருக்கிறார். போராட்டங்கள் உண்டு, உலகத்தில் போராட்டங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, நஷ்டங்கள் உண்டு. ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே இன்றைய தினம் நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு காலை இதெல்லாம் ஜெபத்தில் உட்காரும் பொழுது, இன்றைய தினம் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, நீங்கள் பேசுவதை எனக்கு கேட்க வேண்டும் ஆண்டவரேன்னு நம்ம உட்கார ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கிங்களேன், கர்த்தர் உங்களிடத்தில் பேசி உங்களை வழி நடத்துவதை நீங்கள் அத்தியற்புதமாக புரிந்து கொள்ளலாம். நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களை சுற்றி இருக்க ஜனமும் புரிந்து கொள்ளும். தேவனால் வழி நடத்தப்படுகிறான், தேவ சத்தத்தை கேட்டு நடந்து கொள்கிறான் அப்படின்னு தேவன் அதற்காக காத்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் நான் இந்த சொல்றேன் பாருங்களீங்க, எனக்கு செவி கொடுக்கிற மனிதன், எனக்குன்னா யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு, கர்த்தருக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம பாக்கியவான்களாக இருப்பதற்காக தேவனுக்கு செவி கொடுக்கும்படி கர்த்தர் நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு செவி கொடுக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள் என்று நீ சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உமக்கு செவி கொடுத்து உம்மிடத்தில் ஆலோசனை பெற்று நாங்கள் நடக்கும் வழியை உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அதில் நிலைத்த நிற்க எங்கள் உதவி செய்யும் ஆண்டவரே. ஏஸ்தாமே, நாங்கள் எங்கள் சுயத்தின்படி அல்லப்பா, உமது ஆலோசனையை கேட்டு உமக்கு செவி கொடுத்து நாங்கள் பாக்கியவான்களாக இருப்போம் என்று நாங்கள் உறுதி எடுக்கிறோம் அப்பா. அதில் நிலையில நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க மாட்டோம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே தங்கள் வழிகளை உம்மிடத்தில் ஒப்புவித்து உம்மிடத்தில் ஆலோசனை பெற்று அவர் நடக்க உதவி செய்யுமாப்பா. அப்படி நடக்கும் பொழுது அவர்கள் பாக்கியவான்களாக நீ வைப்பேன், உலகத்திற்கு ஒளியாக, உலகத்துக்கு உப்பாக அவர்களை வைப்பேன் என்பதற்காக நன்றியாகிறேன். வீட்டில் உள்ள வாலிப பிள்ளைகளை உமது தெரியணுமாப்பா. அவர்கள் உம்மது சட்டத்தை கேட்டு உமது ஆலோசனை பெற்று நடக்கும்படி அவர்களை அழைப்பதற்காக நன்றியாகிறேன். அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அவர்கள் அதிலே நிலைத்து நிற்க உதவி செய்வாங்க. இந்த வாலிப பருவம் உமக்கு சொந்தமாட்டோம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா.
இயேசுவின் மூலமாக கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.